இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறைவார்த்தை நம்மை இரண்டு மனிதர்களின் வேதனையை நடுவில் நிறுத்துகிறது. முதலாவது, 12 ஆண்டுகளாக வேதனையுறுகிற ஒரு பெண்ணினுடைய நிகழ்வு. மற்றொரு புறம், மரணத்தின் விளிம்பில், மரணத்தில் வாசலில் நிற்கிற ஒரு சிறுமியினுடைய வாழ்வு. இருவரையும் இணைக்கும் ஒரே நூல் நம்பிக்கை. முதலாவது, யாயிரினுடைய நம்பிக்கை. பதவியை தாண்டி வருகிற நம்பிக்கை இது. தொழுகை கூட தலைவராய் இருந்தும் கூட தான் சமூகத்தில் மரியாதையும் அந்தஸ்தும் பதவியும் கொண்டு அதிகாரத்தையும் கொண்டு வகிக்கிற மனிதர் யாயிர். இருந்தாலும் கூட இதோ துன்பம் என்று வருகிற பொழுது அவர் அனைத்தையும் துறந்து அனைத்தையும் மறந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலில் விழுந்து அவர் தஞ்சம் புகுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், வேதனையின் முன் பதவியும், நாம் பெற்ற பட்டங்களும், நாம் படித்த படிப்பும், நாம் பூரித்து நிற்கின்ற புகழும், நாம் சேமித்து வைத்த சொத்தும் எதுவுமே நமக்கு கை கொடுக்காது என்கின்ற உறுதியான நிலைப்பாட்டை யாயிரினுடைய இந்த பதவி தாண்டிய நம்பிக்கை நமக்கு சுட்டி காட்டுகிறது. இதுதான் உண்மையான நம்பிக்கை. இரண்டாவது, இரத்தப்போக்குடைய பெண். மறை நம்பிக்கையின் துணிச்சல் இது. 12 ஆண்டுகள் ஆகிறது. தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோயினால் இதோ அவர் தனிமையை உணர்கிறார், அவமானத்தை உணர்கிறார். மருத்துவர் பலரிடத்திலும் அவர் ஆலோசித்த பிறகும் எல்லாவற்றையும் செலவழித்தும் கூட அவருக்கு ஒருபோதும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியாத நிலை, கையறு நிலையை அவர் அனுபவிக்கிறார். இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று திகைத்து நிற்கிறார், திணறி நிற்கிறார். அப்பொழுதுதான் அவரது மனதிற்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது. இதோ ஆண்டவரை நான் அணுகினேன் என்றால், அவரிடத்திலே நான் நம்பிக்கையோடு அணுகினேன் என்றால் எனக்கு நலன் கிடைக்கும் என்று அவர் உணர்கிறார். எனவேதான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டாலே போதும் நான் நலம் பெறுவேன் என்று நம்புகிறார். பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான நம்பிக்கை. மிகப்பெரிய வார்த்தைகளினாலோ அல்லது வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கைகளை உயர்த்தி இறைவார்த்தைகளை நாம் அடுக்கிக் கொண்டே போவதாலோ இதோ அது உண்மையான நம்பிக்கையாக மாறிவிடாது. ஆலயத்தை நாம் சுற்றி சுற்றி வந்தால் மட்டும் அது உண்மையான நம்பிக்கையாக மாறிவிடாது. மாறாக இதோ சிறிய தொடுதல் இருந்தாலே போதும். சிறிய தொடுதலில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டும் போதும் நம்முடைய நம்பிக்கை உண்மை என்பதை உணர்த்துவதற்கு. மூன்றாவது, யார் என்னை தொட்டார். இது ஒரு தனிப்பட்ட உறவில் ஏற்படக்கூடிய அந்த நம்பிக்கை. இயேசுவினுடைய பயணத்தில் பார்க்கிறோம், பலர் அவரை நெருங்குகிறார்கள். அவருடைய பயணங்களிலே அநேக நபர்களை அவர் தாண்டி செல்லுகிறார். அவரையும் அநேக நபர்கள் கடந்து செல்லுகிறார்கள், உரசி செல்லுகிறார்கள், தொட்டு செல்லுகிறார்கள். ஆனால் இந்த தனிப்பட்ட விதத்திலே இப்பெண் தொட்ட அந்த ஒருவருடைய தனிப்பட்ட தொடுதலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நிலையாக நிறுத்துகிறது, திரும்பி பார்க்க செய்கிறது. இறைவனை சுற்றி சுற்றி நாம் இருக்கிறோம் என்பதில் நாம் ஆலயத்தை சுற்றி சுற்றி வருவதால் மட்டுமல்ல, மாறாக ஆலயத்தின் பதிவேட்டில் நம்முடைய பெயர்களை வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாம் பதிவு செய்வதால் மட்டுமல்ல, மாறாக உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து கடவுளை தொட வேண்டும், இயேசுவை தொட வேண்டும் என்கின்ற உன்னதமான நம்பிக்கை இருக்கிற பொழுது நம்முடைய தொடுதலும் ஆண்டவருடைய பார்வையில் பெரிதாகப்படுகிறது. நான்காவது, அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதே நேரத்தில் யாயிரின் வீட்டிலிருந்து செய்தி வருகிறது, உம்முடைய மகள் இறந்துவிட்டாள் என்று. மனித குரல் சொல்கிறது, இறந்துவிட்டால் எல்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறது மனித குரல். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குரல் நம்மை பார்த்து சொல்லுகிறது, உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே என்று. ஐந்தாவது, தலித்தாக்கும், உயிரை எழுப்பும் வார்த்தையினுடைய நம்பிக்கை. இயேசு சிறுமியினுடைய கையை பிடித்து சொல்லுகிறார், சிறுமியை எழுந்திடு என்று. மரணத்திலும் ஆண்டவருடைய குரல் எப்பொழுதும் வல்லமையானது, வலிமையானது என்பதை சுட்டிக்காட்டுகிறது இந்த தலித்தாக்கும் என்கின்ற வார்த்தை. இயேசுவின் கையை பிடிபட்ட வாழ்வு ஒருபோதும் மரணமடையாது, அழிவுறாது என்பதற்கான ஒரு உன்னதமான சாட்சியம்தான் இன்றைய இறைவாக்குகள். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே,
நிறைவாக இன்றைய இறைவாக்குகள் நம்மை நோக்கி கேள்வியை எழுப்புகின்றன. முதலாவது, நான் யாயிரை போல தாழ்மையுடன் இறைவனை நான் நாடுகிறேனா? இரண்டாவது, அந்த பெண்ணைப் போல நம்பிக்கையுடன் நான் இயேசுவை தொட விரும்புகிறேனா? மூன்றாவது, மரண செய்திகளில் கூட நம்பிக்கையை நான் ஒருபோதும் தளராமல் இருக்கிறேனா என்பதை மட்டும் நாம் சிந்திப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.